உன்னை ஒழிய ஒருவரையான் நம்புகிலேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன். பன்னிருகை கோலப்பா, பானோர்கள் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா, செந்தில் வாழ்வே என்பது திருமுருகாற்றுப்படைக்கு பின்னால் மற்ற புலவர்களால் சேர்க்கப்பட்ட 10 நேரிசை வெண்பாக்களுள் 5வது பாடலாக அமைந்திருக்கின்றது. இப்பாடல் திருச்செந்தூரில் எழுந்தருளி இருக்கின்ற முருகப்பெருமானின் பெருமைகளை விளக்குவதாக அமைந்திருக்கின்றது. பன்னிருகை கோலப்பா, 12 கைகளில் அழகிய திருக்கோலத்துடன் விளங்கும் பெருமானே, 12 கரங்களும் நமக்கு வரங்களை வாரி வாரி வழங்குவதற்காக பெருமானுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்று முருகப்பெருமானுடைய தோற்ற வர்ணனையை பற்றி குறிப்பிடும்போது சொல்லுகின்றார்கள். பன்னிருகை கோலப்பா, வானோர்கள் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா. வானவர்களுக்கு மிகப்பெரிய கொடிய வினையாக சூரபத்மன் போன்றவர்களுடைய அட்டூழியமான செயல்கள் அமைந்திருந்தது. திருச்செந்தூரிலே இன்றளவும் சூரசம்ஹாரம் என்பதுதான் மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதிலே அவனுடன் பிறந்த தாரகாசுரன், சிங்கமுகாசுரன் என்ற 2 பேரையும் அழித்து 3வதாகத்தான் முருகப்பெருமான் சூரபத்மாவை வதம் செய்கின்றார். இந்த 3 பேரும் ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களாக, அழுக்குகளாக சொல்லப்படுகின்றார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த மும்மலங்களையும் அழித்து விட்டோம் என்றால்தான் இறைவனுடைய திருக்கரங்களில் நாம் சேவல் கொடியாக, அவனுடைய வாகனமாக, மயிலாக மாற முடியும். அப்படிப்பட்ட அருளை தேவர்களுக்கு அபயம் தந்து தேவ சேனாதிபதியாக இருந்து கொடிய வினைகளையெல்லாம் தீர்த்த எம்பெருமானே, வேலப்பா, வேலை கையில் ஏந்தியிருக்கும் பெருமானே. அந்த வேல் மிகப்பெரிய ஒரு கருத்தினை நமக்கு சொல்லுகின்றது. நம்முடைய அறிவு வேலின் நுனி போல கூர்மையாக இருக்க வேண்டும். வேலின் நடுப்பகுதி போல அகன்றதாக இருக்க வேண்டும். வேலின் காம்பு போல ஆழமானதாக இருக்க வேண்டும். இப்படி ஒருவனுடைய அறிவு நுண்ணியதாகவும் நல்ல பரந்துபட்ட விரிவான அறிவாகவும் ஆழமானதாகவும் இருந்தால் அவன் எந்த துறையில் எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையிலே மிகச்சிறந்த உன்னத நிலைக்கு வருவான் என்பதை அந்த வேலாயுதம் விளக்குகின்றது. இப்படிப்பட்ட திருக்கோலத்துடன் இருக்கும் திருச்செந்தூரில் விளங்குகின்ற எம்பெருமானே, உன்னை ஒழிய ஒருவரை யான் நம்புகிலேன். உன்னை தவிர வேறு எந்த தெய்வத்திடத்தும் நான் நம்பிக்கை வைக்கவில்லை. வானவர்களை காத்தருள எப்படி நீ விரைந்து வந்து சூரபத்மனை வதம் செய்து எல்லோருக்கும் விடுதலை அருளினாயோ, அதுபோல எனக்கும் நல்ல முக்தி பேற்றினை அருளுவாய் என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் மட்டும் வைத்திருக்கின்றேன். உன்னை ஒழிய ஒருவரை யான் நம்புகிலேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன். உன்னை விட்டுவிட்டு இந்த தெய்வம் சிறப்பாக இருக்குமா அல்லது வேறொரு தெய்வம் சிறப்பாக இருக்குமா, அங்கு சென்றால் இதை காட்டிலும் சிறந்த வரங்கள் கிடைக்குமா என்று
பின்னால் சிந்தித்து பார்த்து பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன், அவர் பின்னாலே நான் போக மாட்டேன் என்று சொல்லுகின்றார். இதை விளக்கும் வகையிலே ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு சிறிய கதை ராமகிருஷ்ண உபதேச மஞ்சரி என்ற நூலில் இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு மனிதன் ஒரு குருவை நாடி செல்லுகின்றான். அவரிடத்திலே எனக்கு மந்திர உபதேசம் செய்ய வேண்டும், இறைவனை நான் இந்த பிறவியிலேயே அனுபவிக்க வேண்டும், கண்ணார காண வேண்டும் என்று கேட்கின்றான். அப்போ குரு ஒரு மந்திரம் உபதேசம் செய்கின்றார். அதன்படி சிவபெருமானை அவனுடைய மனதிலே எழுந்தருளச் செய்து அவனுடைய அறையிலும் பூஜைக்காக எல்லா விதமான பொருள்களையும் ஒன்று சேர்த்து சிவனுக்கு தொடர்ந்து பல நாட்கள் பூஜை செய்து கொண்டு வருகின்றான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே எந்த மாறுபாடும் ஏற்படவில்லை. அப்போ உடனே மறுபடியும் குருவிடத்தில் போய், நீங்கள் கொடுத்த அந்த மந்திரம் எனக்கு ஒத்து வரவில்லை என்று நினைக்கின்றேன், அதனால சிவபெருமான் வேண்டாம், எனக்கு அவருடைய உடலில் சரிபாதியாக இருக்கும் சக்தியின் மந்திரத்தை தந்தருள வேண்டும் என்று கேட்கின்றான். குருவும் எந்த கருத்தும் தெரிவிக்காமல் சக்தியினுடைய திருநாமத்தின் பெருமையை கூறி அனுப்புகின்றார். இவனும் சக்தி வழிபாடு ஆரம்பிக்கின்றான். அது பல மாத கணக்கில் போய்கொண்டே இருக்கின்றது. அதிலேயும் அவனுக்கு திருப்தி ஏற்படவில்லை. சக்தியின் தரிசனம் நமக்கு கிடைக்கவில்லையே என்று மனம் வருந்தி மீண்டும் குருவிடத்தில் போகிறான். இப்பொழுது குரு காக்கும் கடவுளாம் கண்ணபெருமானுடைய திருநாமத்தை அவனுக்கு உபதேசம் செய்கின்றார். மறுபடியும் வந்து வீட்டிலே பூஜை அறையிலே சிவனையும் சக்தியையும் மேலே பரனில் தூக்கி வைத்துவிட்டு திருமாலுக்கான அலங்காரங்கள் எல்லாம் செய்து பூஜா திரவியங்களை எல்லாம் ஒன்று சேகரித்து பூஜை செய்ய ஆரம்பிக்கின்றான். அவன் நறுமணம் கிளம்பக்கூடிய ஊதுபத்தி தூப தீபங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். அந்த தூபத்தினுடைய வாசனை புகை நேரே சிவபெருமான் எங்கே வைக்கப்பட்டிருக்கின்றாரோ மேலே பரன்ல அவருடைய மூக்குக்கு வரையிலும் செல்லுகின்றது என்று பார்த்த உடனே அவனுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. எனக்கு நீ ஒன்றுமே அருள் செய்யவில்லை, இப்பொழுது எண்ணத்துக்கு உனக்கு இந்த தூபத்தினுடைய நறுமண புகை வேண்டி இருக்கிறது என்று அருகில் இருந்த பஞ்சை கொண்டு அந்த மூக்கை அடைக்கின்றான். அவன் மூக்கை அடைத்த அந்த நொடியிலேயே சிவபெருமான் காட்சி தருகின்றார். இவனுக்கு ஆச்சரியமாக போய்விடுகின்றது. இத்தனை நாள் நான் எவ்வளவு மந்திரங்கள் தெரியுமோ, எத்தனை தோத்திர பாடல்கள் தெரியுமோ, தேவார திருவாசகங்கள் தெரியுமோ, பாடி பாடி என்னை எப்படியாவது ஆட்கொள்ள வேண்டும், உன் தரிசனம் வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டேன். அப்பொழுதெல்லாம் நீ வரவில்லை. இப்பொழுது உன் மீது கோபம் கொண்டு இந்த நறுமண புகை உன் மூக்கிலே போகக்கூடாது என்று பஞ்சு வைத்து அடைக்கும் பொழுது ஏன் நீ வந்தாய் என்று கேட்கின்றான். அப்போ சிவபெருமான் சொல்லுகின்றார், எப்பொழுது சிவபெருமான் உயிருடன் இருக்கின்றார், அவர் இந்த நறுமண புகையை சுவாசித்து உள்ளே இழுத்துவிடக்கூடாது, அவர் வெறும் கற்சிலை அல்ல என்று நீ உணர்கின்றாயோ, அந்த நொடியிலேயே உனக்கு சிவனுடைய அருள்
பரிபூர்ணமாக கிடைத்து விட்டது. அதனாலே சிவ தரிசனமும் கிடைத்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார். இந்த கதையின் மூலமாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவது, நாம் ஒரே தெய்வத்தை வழிபட வேண்டும். அந்த தெய்வம் கல்லால் ஆனாலும் மண்ணால் ஆனாலும் இன்று பல பல வகைகளிலே இறை வடிவங்களை வடிவமைக்கின்றார்கள். அது எதால் செய்யப்பட்டிருந்தாலும், பஞ்சலோக சிலையாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அந்த சிலைக்குள்ளே இறைவனுடைய சாநித்தியம், இறைவன் சத்ரூபமாக, சித்ரூபமாக, ஆனந்த ரூபமாக, பேரறிவு வடிவினனாக விளங்குகின்றான் என்று மனதார உணர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை கூறுகின்றார். வெறுமனே இந்த தெய்வம் வேண்டாம், அந்த தெய்வம் வேண்டாம், அதற்கு மூன்றாவது ஒரு தெய்வம், அதற்கும் சரிவரவில்லை என்றால் அடுத்த தெய்வம், இப்படி போகாமல் அந்த வெண்பாவிலே சொல்லுகின்றார், பின்னே ஒருவரை யான் பின் செல்லேன். முருக கடவுளே, நான் உன்னை விட்டுவிட்டு இன்னொரு தெய்வத்தை பின்பற்றி செல்லவே மாட்டேன். எப்பொழுதும் உன்னை இறுக பற்றி கொண்டிருக்கின்றேன். உன்னை ஒழிய ஒருவரை யான் நம்புகிறேன். எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை தீவிரமாக இருக்கிறது. எம்பெருமானாகிய முருக கடவுள் என்னை எப்பொழுதும் எந்த துன்பத்திலிருந்தும் எந்த சிக்கல்களில் இருந்தும் காத்தருள்வான் என்ற நம்பிக்கையோடு நான் உன்னை வழிபடுகின்றேன் என்ற அந்த வெண்பா குறிப்பிடுகின்றது. உன்னை ஒழிய ஒருவரை யான் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன். பன்னிருகை கோலப்பா, வானோர்கள் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா, செந்தில் வாழ்வே என்பது பாடலாகும். அப்படி நாமும் நம் மனதிற்கு எந்த தெய்வத்தின் வடிவம் மிகவும் பிடித்தமானதாக இருக்கின்றதோ அந்த தெய்வத்தை உறுதியாக பற்றி கொண்டு இறுதியிலே அவனுடைய திருவடிகளையே சென்று சேர வேண்டும். அதற்கு எந்த தெய்வத்தை நாம் பற்றி கொண்டிருக்கின்றோமோ அந்த தெய்வத்தின் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை அசையாத நம்பிக்கையாக உறுதியானதாக இருக்க இறைவனே அருள் செய்ய வேண்டும். நம்பிக்கை உறுதியாக இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக அந்த தெய்வத்தினுடைய திரு அருளால் இறை காட்சியை காண முடியும். இறை காட்சியை கண்ட பின்னாலே இந்த நம்மை சுற்றி இருக்கின்ற உலகத்தின் மாயா காட்சிகள் அது மனிதனை எந்த விதத்திலும் பாதிக்காது. அப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலையை எம்பெருமான் எல்லோருக்கும் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.